அழைப்புக்குள்ள கொண்டு வருவான். ஆனா உண்மை என்னன்னா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த காலகட்டத்திற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவருடைய அழைப்பை என்ன பண்ணுங்க, பாருங்கள். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலகத்துல இருக்கிற பெரிய ஆளுகளை, உலகத்துல இருக்கிற புத்திசாலிகளை, உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு சாதாரணமான நம்மை, ரொம்ப அற்பமான நம்மை, உலகம் நம்மள ஒருவேளை பைத்தியம் மாதிரி கூட நினைக்கலாம். சும்மா கத்துறாங்க, சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பைத்தியங்களை போல இருக்கிற நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்த. அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்லுகிறது என்னவா? பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். Even though we are feeble, நாம் பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் உலகத்தில் உள்ள பலவான்களை, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த பகுதி சொல்கிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அதனால இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்குன்னா சாதாரண காரியத்தை செய்யல, அசாதாரணமான காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்களே? We are chosen by God to do an extraordinary things, not an ordinary thing. சொல்லுங்க, நம்ம சாதாரண காரியத்துக்காக இல்ல, சின்ன ஊழியத்துக்காக இல்ல, அற்பமான காரியத்திற்காக இல்ல, பயங்கரமான பெரிய பராக்கிரம காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புறது நான் இல்ல, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். இப்ப உங்க பகுதியில, நம்ம பகுதியில, இந்த பட்டணத்துல, இந்த மாநிலத்துல தேவனே உங்களை நிறுத்தி இருக்கிறார், கர்த்தரே உங்களை வைத்திருக்கிறார், கர்த்தரே உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஞானவான்களையும் பலவான்களையும் உள்ளவர்களையும் வெட்கப்படுத்த, அவர்களை அவமானப்படுத்த, பலவீனமான அவர்கள் நம்ம பைத்தியம் போல இருக்கிற நம்ம, அற்பமான நம்ம கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த பகுதியில பவுல் சொல்றாரு, நம்ம யாரும் பெருமை பாராமட்ட இருக்கிறதுக்காக கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறார். ஏன்னா ஏன் சாதாரணமான நம்ம கர்த்தர் எடுக்கிறார்னா, எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவர் விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you for this wonderful opportunity. Thank you.